இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக டீனேஜ் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஜில் தான் இருப்பீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். இந்த வயசில் நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டான ஒரு பர்சனாக இருக்கணும். காசுக்காக நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, நம்மளே சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸ்டார்ட் பை செட்டிங் ஸ்மால் கோல்ஸ். நம்ம ஃபினான்ஷியலில் ஒரு இண்டிபெண்டான பர்சனாக மாறுறதுக்கு அல்லது நம்ம கொஞ்சம் சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம குட்டி குட்டி கோல்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோல்ஸை நம்ம செட் பண்ணி ஆகணும். ஸ்மால் கோல்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மந்த் எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க, ஏன் இன்றைக்கி எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முதற்கொண்டு நீங்கள் குட்டி குட்டி பிளான் போடுங்க. நிறைய அன்வான்ட் எக்ஸ்பென்சரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சேலரியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க. என்ன கேட்டால் 30% இனஃப் சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன கேட்டால் நம்ம இந்த சின்ன வயசில் நம்ம மட்டும் தனியாக இருக்கக்கூடிய பசங்க 60% மேலேயே சேவ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபேமிலி மேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 40% சேவ் பண்ணணும். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எமர்ஜென்சி டைமாக இருக்கலாம், ஃபியூச்சராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக சேர்த்து வைக்கலாம். அது மேபி வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸை முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்மால் கோல்ஸாக வைங்க, பெருசாக வைக்காதீங்க. 1 கோடி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதம் நான் ஒரு 20,000 சேவ் பண்ண போகிறேன் அல்லது 10,000 சேவ் பண்ண போகிறேன். இன்றைக்கி உங்களோட சம்பளம் 500 ரூபாய் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1000 ரூபாய் உங்களுக்கு சேலரி அப்படின்னா 400 ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி கோல்ஸ் வச்சு போகும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு மிகப்பெரிய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதே இது நீங்கள் 1 கோடி சம்பாதிக்கணும் இப்போ இந்த எண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து குட்டி குட்டி கோல்ஸை நீங்கள் ஃபில்பின் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணவே முடியாது. அடுத்து ரைட் டவுன் டு சால்வ் யுவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபினான்ஷியல் ரிலேட்டாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அது மேபி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சின்ன பொருள்களாக கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கலாம், அல்லது நிறைய பணம் இஎம்ஐக்கும் லோனுக்கும் போயிட்டுருக்கலாம், அல்லது நீங்கள் கடன் கொடுத்து நிறைய பேர் கடன் கொடுத்து அதை திரும்ப வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது சேலரியே கம்மியாக இருக்கலாம், அல்லது பார்ட் டைம் ஜாப்ஸில் உங்களுக்கு தகுந்த ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் மெயினாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்லேயே வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு ஜாப்பே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி வைங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் எழுதுறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய பாசிபிளான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது கைஸ். சொல்யூஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்மியான சம்பளம் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போகலாம், அல்லது மேபி ஒரு சில பேசிவ் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இஎம்ஐயில் நிறைய பணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இனிமேல் இஎம்ஐயை போடாமல் இருக்கலாம். அது மாதிரி லோனுக்கு நீங்கள் காசு கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் புதுசாக உங்களோட கெப்பாசிட்டிக்கும் அதிகமான அமௌண்ட் நீங்கள் லோன் போடுறதை தவிர்த்துருங்க. அது மாதிரி பேசிவ் இன்கம், அது மாதிரி பார்ட் டைம் இன்கம், இந்த ரெண்டையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே ஓரளவு மேனேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிருங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறது, வெளியில் சாப்பிட்றது, வெளியில் அன்வான்ட் ட்ரெஸ் எடுக்கிறது, செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் குறைச்சிடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் பிறக்கும். அடுத்து அனலைஸ் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். இது மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி, அதை சால்வ் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி உங்களுடைய ப்ராக்ரஸை, உங்களோட வளர்ச்சி அல்லது முன்னேற்றத்தை பாருங்கள். அது ஓரளவு போய்கிட்டு இருக்க, போன மாதத்தை விட இப்போ பெட்டராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அந்த ப்ராக்ரஸை ரிசர்ச் பண்ணுங்கள். அது மேபி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களை நீங்களே பாராட்ட தயங்காதீங்க. பிகாஸ் நீங்களே உங்களை பாராட்டிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உந்துதலாக இருக்கும். இது மாதிரி பாராட்டிக்கும் போது அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு உந்துதல் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். அது கடைசியாக பீயிங் இண்டிபெண்ட், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். முடிஞ்சாலும் நீங்கள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக ஃபேமிலி உமனாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைங்க. நம்ம டீனேஜை நெருங்கும் போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஒரு 25 அப்படிங்கிற ஏஜில்
வந்துட்டு நம்ம நல்ல வெல்த்தை நம்ம சேர்த்து வச்சுக்க முடியும். எல்லாரையுமே நான் வந்துட்டு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆகுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக பார்ட் டைம் போங்க, பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லலை. இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு வளரும். அண்டு பணம் சார்ந்த அறிவு உங்களுக்கு சின்ன வயசுலேயே அதிகரிக்கும் பொழுது நீங்கள் பின்னாடி ஒரு 25 or 30s 40s வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் அதனால கிடைக்கும். முடிஞ்ச அளவு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். ரொம்ப பேசிக்கான ஒரு சாதாரணமான வழி என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் பார்ட் டைம் ஜாப்க்கு விட மாட்டாங்க அல்லது போக முடியல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிருங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், எசென்ஷியலான விஷயங்கள் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. மற்றது அன்வான்டான பார்ட்டி போகிற, சுற்றி போகிற அப்படின்னு பேரண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ தட் இந்த ஒரு குட்டி வழியில் கூட நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேயே ஒரு சில பேசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ண பாருங்கள். அதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஓகே கைஸ், இந்த நாள் பயணம் மூலயமா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனை மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.